ஒரு சினிமா டயலாக் வச்சு எழுதி வச்சு பேசிட்டு இருக்காரு. இது முன்னால அரசியல்காரெல்லாம் அப்போ சினிமா அங்கே பேசுறாங்க. மக்களே மக்கள்ங்கிறத எதிர்கட்சிக்காரங்க பதில் சரி சொல்ல மாட்டாங்க. யாராவது இப்போ நீங்கள் பெரிய எல்லாம் அதுக்கு பதில் சொல்லணும். இது சொல்ல கிடையாது. சிஎம் எதிர்க்காரு அவர் தான் பதில் சொல்லணும். மந்திரி சொல்கிறாங்க. மந்திரியே அது சொல்லவே கூடாது. சிஎம் சொல்லணும். இத்தனை பொன் கற்பழிக்கிறதுக்கு இவ்வளோ நடக்குது, இவ்வளோ ரேவ் நடந்திருக்கு, இவ்வளோ கற்பழி கொலை நடந்திருக்கு. அதுக்கு யார் பேசணும்? சிஎம் தான் பேசணும். மந்திரி பேசக்கூடாது. ரெண்டாவது அவர் என்ன சொல்றாரு? நாங்கள் மக்களை காப்பாற்ற வந்திருக்கோம். மக்களை காப்பாற்றுறீங்க அநியாயம் தான் நடக்குது. இங்கே நல்லா நடக்குதா? இல்லை அங்கே பஸ்ஸு 300 பஸ்ஸு ஸ்டாலின் ஆட்சியில் வந்துச்சு. அது பஸ்ஸை வெளியே விட மாட்டேங்காரு. எதுக்கு விட மாட்டேங்காரு? இல்லை அவர் பேரை போடணுமா போட்டு மாற்றி விடு. மக்கள் கஷ்டப்படாது, ஃப்ரீயாக போகணும். இது போல் ஆசை. இப்போ நான் எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு. நான் அம்பத்தூர் போகணும். இது மூச்சு வாங்கி உட்காந்துருக்கேன். பஸ் இருந்தால் ஃப்ரீயாக போயிட்டே இருப்பேன்ல. அதெல்லாம் போடணும். அப்படி எதுக்கு சிஎம்மா இருக்கா? பெருசம் பண்ணி போ. தனி போட்டு ஆட்சி கிடையாது. உனக்கு 4 சேரில் 1 சேர் வாடகை எடுத்திருக்கான். 3 சேரில் உட்காந்துருக்கேன். 3 சேர் எப்போ கவுருன்னு தெரியாது. எப்போ கவுன்னு தெரியாது. அது கடவுள் தான் தெரியும். பேசுறதே தெரியல. சினிமா டயலாக் வச்சு பஞ்சு ஆடிட்டு இருக்காரு. ஒரு மந்திரி அங்கே ஏதோ ஸ்கூலில் டான்ஸ் ஆடுறான் போட்டு. அதான் மந்திரியும் இத்தனை திமுக இருக்கு, அண்ணா திமுக இருக்கு, எம்ஜிஆர் இருக்கு. இந்த மாதிரி நடந்திருக்கா உங்கள் வயசில்? பாருங்க. இது அராஜகம். லாட்டரிக்காரன் கஞ்சா வித்து அங்கே மந்திரியா இருக்கான். இதுதான் வேற ஒன்று சொல்லணும். அதான் ரொம்ப மகா தப்பு சார். பெண்கள் காப்பாத்துறங்கிறான். இவ்வளவு இது நடந்திருக்கு. அவன் கட்சிக்காரனே ஏதோ திருச்சியில் போன வாரம் ஒரு பொண்ணு அவன் கட்சிக்காரன் இது பண்ணியிருக்கான். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு எம்எல்ஏ ஒரு பொண்ணு அந்த கட்சியில் அந்த பொம்பளை பொறுப்பில் இருந்திருக்கான். அவள் பொண்ணு இது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் யார் எடுக்கணும்? நடவடிக்கை எடுக்கணும். சிஎம் எடுக்கணும். அது எடுக்கலை. அப்புறம் இதுக்கு சிஎம் வந்தாங்க. நான் வந்தா எல்லாத்தையும் காப்பாற்றுவேன். எங்கே காப்பாற்றுறேன்? 150 பொண்ணு ரேப் நடந்து இப்போ அதிகமாக நடக்கு. அப்போ எல்லாமே நடந்துச்சு. அப்போ அவ்வளோ இது கிடையாது. இப்போ அதிகம் 140 நாள் ஆச்சு. 150 நடந்திருக்கு. அப்போ நீ என்ன ஒன்று சிஎம் கண்டுருக்கணும். போலீஸ் உன் கையில் தான் இருக்கு. நீ போலீஸ் சிஎம் இருக்கணுக்கா? நீ மந்திரி அவனை பாரு இவனை பாரு. அது என்ன நடக்குது? அப்போ எதுக்கு சிஎம் வந்தா? அதுக்கு நான் சொல்லுங்க. முதல்ல கட்சினால பணம் கிடையாது உனக்கு தெரியும். தமிழ்நாடு மக்களுக்கே தெரியும். கட்சினால பணம் கிடையாது காலி ஆயிடுச்சுன்னு உனக்கு தெரிஞ்சுதானே அரசியலுக்கு வந்தா. இப்போ விவசாயிக்கு ரத்து பண்ணுறேன்னா நான் ஆட்சி விவசாயம் பண்ணுறேங்க. ஒன்றும் பண்ணல. 5000 பண்ணியிருக்கேன். ஒரு ஆளுக்கு 5000 பண்ணியிருக்கேன். நான் கல்யாணம் பண்ணால் அண்ணன் செய்ய மோதிரம் கொடுப்பேன், இது கொடுப்பேன், பட்டு கொடுப்பேன், அது ஒரு மோதிரம் அதுவும் செய்யலை. அவர் தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 1000 குழந்தை பிறக்குது. 1000 குழந்தை 1000 பேர் சாப்பிட்றான். 2500 ரூபா போடுறதுனாரு. அதுவும் போடல. கலைஞர் ஸ்டாலின் போட்டு 1000 ரூபா தான் போட்டிருக்காங்க. என்ன பணம் கிடையாது. வெள்ளை நோட்டீஸ் அனுப்புறாரு. என்ன பண்ண முடியா? உன்னை யார் கேட்டா? நீ ஏன் வாடி வாய விட்டா? ரத்து பண்ணுறேன், வேலை இல்லாத மக்களுக்கு 4000 கொடுக்குறேன்னா கொடுத்தியா? நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. கொடுத்தியா? கொடுக்கல. இப்போ ஏன் சொல்கிறா? போய் தானே சினிமாவில் டயலாக் சொல்லாத. ஏப்பா கட்சினால பண்ணாலும் தமிழ்நாடு மக்களுக்கே தெரியும். நீ வாயில் மாட்டிக்கிட்டே இப்போ பதில் சொல்லு. எதிர்கட்சி அதானே கேட்குறான். அதுக்கு பதில் சொல்லு. அதுக்கு மந்திரி விட்டு பேசணும்னா அப்படி எதுக்கு செய்யாமல் இருக்கா? தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாதுல்ல. இது வரைக்கும் நடந்திருக்கா? காமராஜ் தான் கல்வியை கொண்டு வந்தது. இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்தே கிடையாது. இவர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு. காமராஜ், எம்ஜிஆர், ஜெயலலிதா இதெல்லாம் வந்தாங்க கலைஞர் ஆண்டார் போனார். பேக்கு கொடுத்தா அந்த பேக்கை தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த பேக்கை ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஓட்டணும். இல்லை ஸ்டிக்கர் தான் இல்லை. அதனால அதெல்லாம் தப்பு. ரொம்ப மகாத்தர் எனக்கு தெரிஞ்சு. அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு வருஷம் வரைக்கும் ஓடும். 4 சேரில் உட்காந்தா நிற்கும். 3 சேரில் உட்காந்தா சிக்கல் தான்.